என் பேர் அமரா, வயசு 32, வர 165 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி வன்னிய கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 19,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என் பேர் தெய்வச்செல்வி, வயசு 35, வர 161 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம், சாதி வன்னியர் சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க. சனியர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 36,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி ஒருத்தருக்காங்க. சகோதரி 3 பேர், சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் இளவரசி, வயசு 31, வர 155 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி வன்னியில் காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் அபிநயா, வயசு 29, வர 158 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, சாதி வன்னியரில் கச்சிராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 8,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் 3 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் சர்மிளா, வயசு 27, வர 156 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுஷம், சாதி ஒன்றில் காளிங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 75,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி 2 பேர், மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் ஆராதனா, வயசு 34, வர 156 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுஷம், சாதி ஒன்றில் மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.